ஐ வாஸ் லிவிங் அலோன். ஓகேவா? வீட்டில் காசை வாங்கக்கூடாது, நம்மளோட இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரும் எங்கள் வீட்டில் ஃபேமிலியிலலாம் அப்படி தான். உங்கள் புண்டையை நீங்கள் பார்த்து உங்கள் குஞ்சை நீங்கள் பார்த்துக்குங்க, போதும் வளர்த்துன போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாரும் எங்கள் அண்ணனும் தனியாக தான் போனான், எல்லாரும் எல்லா அண்ணனுமே தனியாக தான் போய் அவங்களா உருவாக்கிட்டாங்க தான். நான் மட்டும் கிடையாது, 5 பேருமே அப்படிதான். அவங்கவுங்க தனியாக போயிட்டாங்க. ஒருத்தன் போயிட்டான், அந்த பக்கம் போயிட்டான், ஒருத்தன் அந்த பக்கம் போயிட்டு பொலிட்டிஷியன் ஆகிட்டான், ஒருத்தன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசை. வெளியே வந்துட்டோமே, ரெண்ட்டுக்கு கட்டுறோமே, அப்போதான் எனக்கு புதுசு ரெண்ட் கட்டுறதுலாம். அது வேணா சொந்த வீட்டில இருந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ரெண்ட் கட்டுறோமே, ரெண்ட்டுக்கு இவ்வளோ காசு போகுது, இதை சேவ் பண்ணலாமே, இதை சேவ் பண்ணால் பெரிய இதாக வருமே போய் நான் லோன் கேட்கும்போது எனக்கு அப்போ கம்மி தான் சேலரி. அப்போ என்ன பண்ணாங்க அவங்க, கொடுக்க மாட்டோம். இதான் சொன்னேன், கொடுக்க மாட்டோம், நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ரெவன்யூ கிடையாது, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இல்லாமல் இப்போ தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி லோன் தரும், ஏகப்பட்ட க்ரைட்டீரியா சொல்லிட்டே இருந்தாங்க. அது பண்ண மாட்டோம், இது கொடுக்க மாட்டோம், இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது, அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஓரளவுக்கு பணம் வந்துடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு, கவர்மெண்ட் ரோட்லாம் போட்டு முடிச்சு ஓரளவுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃப்ளாட்டு வாங்கிட்டேன். அப்போ வந்து டிரான்சாக்ஷன் காமிச்சேன் பேங்க்ல வந்து லோன் தருவாங்க. அப்பயும் எனக்கு வந்து ஒரு ஆசை வந்து ஒரு ஒரு பெரிய வில்லாவா வாங்கணும் அப்படின்னு. பட் அப்பயும் அவங்க சொன்னாங்க பேங்க்காரங்க, இல்லை வில்லாக்கு வாய்ப்பு இல்லைங்க, உங்களுக்கு அவ்வளோ டிரான்சாக்ஷன் இல்லை, இது வாங்கலாம், இந்த ஃப்ளாட்டு வாங்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு, மாதம் இவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்டலாம், இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஃப்ளாட் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சும்மா நினச்சிக்கு ஆடிட் ஃபைல் இந்த இயர் எண்டோட ரெவன்யூ ஃபைல் பண்ணும்போது யூடியூபோட ரெவன்யூக்கு என்னோட தனி பேங்க். அப்போ நான் ஆடிட் ஃபைல் பண்ணும்போது கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு என் ஆடிட்டர் தான் சொன்னாங்க, மதன் இப்போ நீங்க மேனேஜர்கிட்ட பேசு, ஸ்ட்ரெயிட்டாவே மேனேஜர்கிட்ட பேசு அப்படின்னாங்க. எனக்கு வந்து எனக்கு அப்பயும் ஆனால் அது பெருசாகவே எடுத்துக்கல. அப்போ இப்போ நான் கேமிங் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். சும்மா நினச்சிக்கு ஐ வாஸ் டாக்கிங் டு மேனேஜர், இந்த மாதிரி இருக்கு, இதான் ஆடிட் ஃபைல் பண்ணியிருக்கேன், இப்போ எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ டாலர்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி எப்படி உங்களுக்கு வெளிநாட்டுலேருந்து பணம் வருது அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சொன்னேன், ஸோ இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு. அந்த நான் வந்து அதை பார்த்துட்டு எவ்வளோ எலிஜிபிலிட்டின்னு நான் பார்த்து சொல்கிறேன், சிவாராமன்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இந்த கால்குலேட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு எவ்வளோ இது பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து யோசிச்சேன், சரி ஓகே நமக்கு ஒரு 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 கோடி சாங்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டிரான்சாக்ஷன் காமிச்சிட்டேன் நான், ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் காமிச்சிட்டேன் லாஸ்ட் இயரில், பயங்கரமான டிரான்சாக்ஷன் காமிச்சிட்டேன். அது இல்லாமல் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கொரோனானால எல்லாரோட டிரான்சாக்ஷனும் மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. என்னோடது வந்து ட்ரிபிள் மடங்கு இன்ட்டு 4-5 டைம்ஸ் வந்து ப்ளஸில் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு நான் எதிர்பார்த்தது 1 crore, அவங்க சொன்னது ஸ்டார்டிங் மினிமம் 2.5 crore யூ கேன் கோ ஹெட் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ஓகே ஃபைனலி லைக் நான் எதெல்லாம் முதல்ல கேட்டு ஒவ்வொன்றா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போனோம், அதெல்லாம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் நவ் ஐ காட் எவ்ரி திங் அப்படின்ற போது இதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, முதல்ல நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்போம், ஆனால் அதுக்கான குவாலிட்டியும் அதுக்கான லெவலும் நம்ம கிட்ட இருக்காது. ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு லெவல் தாண்ட ஆட்டோமேட்டிக்காக தருவாங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, உங்களை விட அதிகமாக பணம் வச்சிருக்கவங்கள்ட்ட நம்ம ஏழை தான் அப்படின்னு. இப்போ என்னால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, இப்போ என்னால் ஒரு வில்லா வாங்க முடியுது, நாட் ஈவன் எனக்கு இன்னும் சொல்ல போனா சரி ஏஜ் உங்களுக்கு இது ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், லைக் நாட் ஈவன் நியர் 30 கூட கிடையாது, 28 கூட நான் டச் பண்ணல, அதுக்குள்ள ஐ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ இந்த மாதிரி ஏர்ன் பண்ண ஒண்ணுமே ஆகல சத்தியமா. எந்த ஒரு நான் எதுவும் பெருசா வீரரை போற சூழலை எதுவுமே பண்ணல. ஒரு நமக்கு வந்து நம்மளோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ், அண்ட் தென் சக்சஸோட ஹாப்பினஸ், அண்ட் தென் எதுவுமே நடக்காது,
கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது. பட் ஆனா உள்ளுக்குள்ள ஃபீலிங் எதுவுமே நடக்காது, நம்மளோட 40-50s வரைக்கும் ஹாப்பியா லிவ், யாரோட தயவு இல்லாம நம்ம ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பாலிசிஸ் பாலிசிஸ் வந்து பயங்கரமாக போட்டு வச்சிருக்கேன், சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு. அந்த இன்சூரன்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃப்ளாட்டோட இது முடிக்க போகிறேன், இஎம்ஐ முடிக்க போகிறேன். காரோட இஎம்ஐ போன ஒரு 5-6 மாதத்துக்கு முடிச்சிட்டேன், அது சொந்தமாயிடுச்சு. அது விற்றா கூட இப்போ ஓரளவுக்கு எனக்கு காசு வரும், ஒரு இது வரும். அண்ட் தென் இப்போ நான் நெக்ஸ்ட் வில்லா வாங்கினேன் அப்படின்னா இந்த ஃப்ளாட்டை வாடகைக்கு கொடுத்துருவேன், இல்லை லீஸ் கொடுத்துருவேன். சொல்லப்போனால் வாடகைக்கு கொடுத்துருவேன், ஏன்னா அந்த வாடகை எடுத்து தான் இஎம்ஐ கட்டணும். ஸோ அது நான் வீடு வாடகைக்கு விட்டுருவேன், ரெண்ட்டுக்கு விட்டுருவேன். ஓரளவுக்கு ஐ வாஸ் லைக் சஃபிஷியண்ட்டாக ஆகிட்டேன். ஓகேவா, எனக்கு யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு இப்போ எனக்கு. இப்போ வென் ஐம் கோயிங் பேக் டு என்னோட வீட்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட ஒரு சொத்து இருக்கும், என் பசங்களுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சொத்து வச்சுருப்பாங்க. அந்த சொத்துலாம் வர இன்னும் ஆஃப்டர் தட் அவங்கள தாண்டின பிறகு எங்களுக்கு வரும். இப்போ அது மேலே எனக்கு ஒரு இன்டென்ஷன் இல்லை. பட் ஆனால் அவங்கள தாண்டினதுக்கு, அவங்க போனதுக்கு அப்புறம் எங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு பசங்களுக்காக பிரியும். ஸோ அது ஒரு ப்ளஸ், அது ஒரு இதாக இருக்கு. ஸோ நம்மளோட தேவையை நம்மளும் பார்த்துட்டோம். நம்மளோட இது என்ன ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கிறனால தான் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்க முடியுது. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப சொல்றது என்னன்னா, எவ்வளோ சீக்கிரமா ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்றது வந்து தப்பே கிடையாது ப்ரோ. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஏர்னிங்ஸ்ல தான் உலகமே சுத்துது. ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா நான் வந்து யூடியூப் வந்துட்டு தேவையில்லை, ட்ரேடிங் பண்ண தேவையில்லை, உங்களை என்டர்டெயின் பண்ண தேவையில்லை, வேர்ல்டே சுத்தாது, ஒரே இடத்துல ஸ்டாக்னட் ஆயிரும். ஸோ ஏர்னிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். எந்த சிவில் தான் படித்தேன், எனக்கும் கேமுக்கு சம்மந்தம் இல்லை, பட் ஐ எம் ஏர்னிங். சிவிலுக்கும் ட்ரேடிங்கும் சம்மந்தம் இல்லை, ஸ்டில் ஐ வாஸ் ஏர்னிங் இன் திஸ் ஒன். பட் அதையும் நான் பண்றேன். பட் ஏர்னிங் வந்து எந்த ஃபார்ம்ன்றது முக்கியம் இல்லை, பண்றோமா அதுதான் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்கூல் மேட்ஸ் வச்சுக்கோங்க, ஸ்கூல் மேட்ஸ் கேட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்ணலாம், எல்லாரும் மீட் பண்ணலாம், எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. யுனானிமஸா வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவங்க இதுல கேட்டது என்னன்னா, என்னென்ன கார்லாம் எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட கேள்வியே வந்தது என்னென்ன கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஐடி கைஸ் நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஸ்கூல் மேட்ஸ்ல. எல்லாரும் சொன்னாங்க நான் ஹோண்டா சிட்டி இது வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அதான் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன், ஒரு டைங் ஃபேக்டரி ஓனர், அவன் அப்பயே அவ்வளோ பெரிய இது வச்சிருந்தான் அப்படின்னு. அவன் வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு BMW வாங்கியிருந்தான். எல்லாருமே அவங்களுக்கான பெரிய பெரிய கார் அவங்க வச்சிருக்காங்க, எல்லாருமே ஓரளவுக்கு. நான் வந்து இப்போ வந்து என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருந்தேன், சரி அப்படியா, சும்மா நினைச்சுக்கு ஒரு யோசனை தான், கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். சும்மா நினைச்சுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு ஒரு திமிரு வந்துச்சு அப்படின்னா, இந்த கார் போறதுக்காகவே நம்ம ஏதாவது ஒரு கார் வாங்குவோமா அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு திமிரு வந்து ஒரு ஒரு கான்பிடன்ஸ் உள்ள வந்துச்சு. இது தேவையா, இது தேவையில்லையா, நான் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு யோசனை, கண்ணுல ஒரு திமிரு, ஒரு அகங்காரம், ராஜ பரம்பரை அப்படின்ற ஒரு திமிர்ல இதுக்காக ஒரு கார் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட்டு உள்ள மனசுக்குள்ளார. என்ன நமக்கு என்ன ஆயிருப்பது, நம்ம சம்பாரிச்சுக்கலாம் மறுபடியும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு இது இருந்துச்சு எனக்கு. ஸோ அது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது காரணம் வந்து சம்பாரிச்சப்போ. எந்த சொல்றீங்க கேட்டாங்களே சொந்தக்காரங்கள்ட்ட, என்ன புண்டைக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா நான் இப்பயே சொல்லிடுறேன், ஓகேவா. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அது எனக்கு எப்போ வரும்னு தெரியாது. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ப்ராப்ளம்னா நீங்க என்ன நினைப்பீங்க, லைக் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம தீக்கணும். எனக்கு என்ன தாட்டு, நான் வந்து யாருக்கிட்டையுமே ஷோ ஆஃப் பண்ணல. சுபி ஃப்ராங்க் கிட்டயோ யாருக்குமே தெரியாது என் ஃபேமிலியில் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, நான் எவ்வளோ வந்து நான் எங்கே ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், எங்கே வில்லா வாங்க போகிறேன், எதுவுமே ஜீரோ, அவ்வளோ ஜீரோ வச்சுருக்கேன். நான் எதுக்கு தெரியுமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் எதுக்கு தெரியுமா காத்துட்ருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வரும்போது தான் நான் யாருன்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெயிட்டிங். அந்த யாரா நீ மொத்தா என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி.
ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட். நான் ஆக்சுவலாக அதுக்காக எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கேன். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்கு வந்து ஏர்னிங்ஸ் தான் சம்பாதிச்ச ஒரே காரணம். ரெண்டாவது சம்பாதிச்சது இன்னொரு காரணம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டர்பிரனரா இருந்து சம்பாதிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய திமிரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கம்பெனியில சார்ந்து இருந்தேன்னா அந்த கம்பெனி எப்போ மூடுவாங்களோ மூட மாட்டாங்களோ அது எனக்கு தெரியாது. அவங்க சம்பளம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இதுல யூடியூப்ல நான் தான், நான் பண்ணா காசு வரும், நான் பண்ணலன்னா காசு வராது. ஸோ அதனால என்னோட சக்சஸ், என்னோட என்னோட டிஃபீட் எல்லாத்துக்கும் காரணம் நானாக தான் இருப்பேன். நான் தப்பு பண்ணனால அழிஞ்சிருப்பேன், நான் கரெக்டாக பண்ணனால வாழ்ந்திருப்பேன். அவள் தான் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சத்தியமாக சொல்கிறேன். லைக் ஐ எம் நாட் ஈவன் டூயிங் எவ்ரி திங். உங்களை விட 100 மடங்கு முட்டாள் நான். உங்களை விட 100 மடங்கு லேசி. சத்தியமாக எப்படி சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, உங்களை விட நான் வந்து கம்மியாக தான் நான் படிச்சிருப்பேன். அண்ட் தென் உங்களை விட நான் கம்மி டிசிப்ளின் தான். உங்களை விட நான் வந்து என்ன சொல்றது, எல்லாத்துலேயுமே கம்மி. டு பி ஃப்ராங்க் வித் யூ, உங்கள் லெவல் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயும் உங்களை விட நான் கீழே தான் இருக்கேன். பட் ஐ கேன் ஏர்ன் திஸ் மச் பிகாஸ் ஒன்னே ஒன்று தான் மனசில் நினச்சிட்டேன். எஸ், வி ஹாவ் டு ஏர்ன் ஃப்ரம் எவ்ரி திங் அப்படின்னு. ஸோ என்னால் முடியும் அப்படின்னா சத்தியமாக உங்களால் முடியும். ட்ரை டு திங்க் அபவுட் தட் திங். இவ்வளோ நாள் நம்ம ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து பண்ணியிருப்போம். லைக் ஜிம்முக்கு போகிறது, ஹார்ம்ஸ் காட்டுறது, சட்டை சூஸ் பண்ணி வாங்குறது, பைக், அதை வந்து அப்படியே லைட்டாக ஏர்னிங்ஸ் பக்கத்து இருப்பேங்க. சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணும், ஃபைன், ஓகே, இங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை யூஸ் பண்ணணும், இது பண்ணணும், இதை யூட்டிலைஸ் பண்ணணும், இதை என்ன சொல்றது, தூங்குற சமயம் கூட நமக்காக நம்மளோட காசு சம்பாதிக்கணும், காசு சேவ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஓடிஏ ப்ரோ, எனக்கு அப்படிதான் ப்ரோ எப்பவுமே தோணும். நான் எப்பயுமே நினைப்பேன், எப்பவுமே எனக்கு வந்து எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, கீப் ஆன் ஸ்டடி, கீப் ஆன் லேர்ன் எவ்ரி திங். உன்னை விட இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன், சுட்டி என்னை விட நல்லா விளையாடுவோம், உண்மையா கரெக்டா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளை விட நல்லா விளையாடுதா, உண்மையா இல்லையா? நம்ம அதை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பொழைக்க முடியும். இல்ல நாங்க தான் டாப்பு, மீதியெல்லாம் டூப்பு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்பவுமே நம்மளோட நல்லதா தான் இருக்கும், எப்பவுமே. அது நீங்க என்ன நீங்க நினைச்சாலும் சரி, அதுதான். ஸோ ஆல்வேஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை விட உங்களை வந்து உங்களை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட நீங்க கம்பீட் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், எப்பவும் போட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது பண்ற எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் எப்பவுமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மேல ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கணும். அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இதை பிடிச்சிடணும். எஸ், இந்த மாதிரி இருக்கு, ஓகே ஃபைன், இதை வந்து வேற மாதிரி டேக்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் வேற என்ன, ஓகே நெக்ஸ்ட் எல்லாம். இப்போ நான் வந்து எனக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து கவர்மெண்ட் வேலை, என்னோட ஜென்ரேஷன் ஐடி வேலை, அடுத்த ஜென்ரேஷன் டிஜிட்டல். நான் என்னோட ஜென்ரேஷன்ல இருக்க ஐடி வேலையில இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்க டிஜிட்டல் வேலைக்கு வந்துட்டேன். காரணம், இந்த ஜென்ரேஷன் இஸ் டிஜிட்டல் தான் ஒர்க், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. ஐ கேம் டு டிஜிட்டல். அதனால தான் ட்ரேடிங் இஸ் டிஜிட்டல், கேமிங் இஸ் டிஜிட்டல். மதம் நெக்ஸ்ட் சீசன் ட்ரை அவுட்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா எப்பவுமே நோட் பண்ணிட்டே இருக்கு. இது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சாப்பிட்டு போயிடும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட என்ன சொல்றது, தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கொஞ்சம் இதாயிரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா நோட் பண்ண வேண்டியது. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான வேலைக்காக காத்துட்டே இருந்தால் வேலைக்காகுது. டு பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை. எவ்வளோ பேர் சும்மா இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நான் பார்க்குறேன். ஐ கேன் சி எவ்வளோ பேர் சும்மா இருக்காங்க. பிகாஸ் கம்பெனிலையும் வேலை இல்லை, கம்பெனி கிடையாது. தமிழ்நாடு வாஸ் நாட் ப்ராடக்ட் ஓரியன்ட் ஸ்டேட்டு. இங்கே ப்ராடக்ட்டுக்கு இதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி சிஸ்டம்னால தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அப்பா அம்மாவும் வெளியே துரத்துனான்னு வச்சுக்கோங்க, 17 வயசுக்கு அப்புறம்
இங்க நிறைய பேர் பிச்சை தான் எடுத்துருக்காங்க உண்மையாலுமே. டு பி ஃப்ரங்க், 17 வயசு நம்ம அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப நல்லவங்க. நம்ம அப்படி இருப்போமான்னு எனக்கு தெரியல. நம்ம கரெக்டாக நம்ம அந்த மாதிரி. பட் ஆனால் நம்ம அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. ஆராதனா ஆனந்தகுமார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூப்பர் சாட் ப்ரோ. நம்ம அப்பா அம்மா 17 வயசுக்கு மேலே வெளியே போட கண்டார வெளின்னு துரத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் பல பேர் பிச்சைக்கார தாய்களி தான். நம்ம அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, சரி பொழைச்சி போட்டோம் நாய்ங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஒரே காரணத்தினால தான். பட் நம்ம அந்த மாதிரி இருப்போமான்றது சத்தியமா தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் கன்னிங் ஆயிட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு இப்பவே ஓட்டியே தெரியும், இப்பவே வந்து எப்படி டாக்கிள் பண்ணணும் தெரியும், இப்பயே ஃப்ரெண்டோட ஃபிகர் எப்படி அவனுக்கே தெரியும், நைட் வீடியோக்கள் வர வைக்கணும்னு தெரியும், எல்லா வித்தையும் நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம பசங்க என்ன சொல்லுவோம், கொஞ்ச நாள் 17 வயசு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குடா, ஒன்னெல்லாம் வச்சு தாங்க முடியல, விட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு. ஆனால் ட்ரையர்ஸ் ப்ளீஸ் சான்ஸ்க்கு ட்ரையர்ட் 262 அஸ்வின் ஓகே ஓகே. எஸ் ப்ரோ, ஃபேங்கா சொல்லா நானும் இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேஜில் தான் இருக்கேன். லைக் ட்ரூத் ஆஃப் வேர்ட்ஸ். ஜிஜி ப்ரோ ஏத்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து நைஸ் வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இல்லை சாமி, ஓகே. நான் வந்து எப்பவுமே யோசிக்கிறது ஒன்றே ஒன்று, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகாமல் போகும். இந்த தாட் உங்களுக்கு வந்திருக்கலாம், வராமையும் போயிருக்கலாம். இன்கேஸ் எனக்கு இது தெரிஞ்சு வந்திருக்கும். இன்கேஸ் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம், இன்கேஸ் எவ்ரி ஒன் ஹஸ் டை, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன் டே வில் டை அப்படி சீக்கிரமா. லைக் வென் யூ ஆர் இன் 17, 16 இருக்கும்போது நோ மோர் அப்படின்ற போது லைக் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்ல, நெக்ஸ்ட் நம்ம யாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தாட்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அதுக்கு ஒரே காரணம் அவங்க இருக்கும்போது நீங்க வெளியே வரணும். அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, கொஞ்சம் குத்தும், ஏத்துக்க மாட்டீங்க. பட் ஆனா உண்மை சொல்லிதான் ஆகணும். அப்பா அம்மா பாவம். எப்படி சொல்றதுன்னா, அவங்க நம்ம வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா அவங்க நம்மளை வச்சு கஷ்டப்படுவாங்க. அதான் உண்மை. நீங்க போய் பாருங்க, உங்க வீட்லயே இருப்பாங்க. they will suffer. உண்மையாவே நம்மளால 20 வயசுலயே நம்மளால போய் உழைக்க முடியலன்னா அவங்க எப்படி 40 வயசுல 45 வயசுல நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. மதுரை வெனிஸ் ட்ரையோட் சொல்றேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ உண்மை. அவங்க பாவம், சத்தியமா அவங்க பாவம். வெளியே வந்து நாம தான் அவங்களுக்காக சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க சத்தியமா நம்ம மேல பாசமா தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம தான் வந்து சந்தோஷம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும், சத்தியமா வலிக்கும். 40 வயசுல அப்பா வந்து வீட்டு ரெண்ட்டும் கட்டணும், கரண்ட் பில்லும் கட்டணும், அது இல்லாம நம்ம காலேஜ் ஃபீஸும் கட்டணும், அது இல்லாம நமக்கும் பைக்கும் வாங்கி தரணும், இஎம்ஐயும் கட்டணும், அவருக்கும் செலவு இருக்கும், அவருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து இன்கேஸ் நம்ம அப்பா அம்மா இடத்துல இருந்தா நம்ம பண்ணுவோமா? பண்ணுவோம். 17 வயசு அதுக்கு மேல யூ ஷுட் கம் அவுட். அதுக்கு மேல வீட்டில் இருக்க கூடவே கூடாது. ட்ரஸ்ட் மீ, யூ ஷுட் நாட் லிவ் வித் யுவர் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் 17. உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்மளால அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியலன்னா கூட நம்ம கண்டிப்பா அவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம். இன்னமும் நம்ம போய் அவங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கிறது வந்து டெஃபினெட்லி நாட். அதான் உண்மை. பிகாஸ் சுட்டி பிடிக்கிறதுக்கு ஒரே காரணமும் அதுதான். இஸ் நாட் டிபெண்ட். எப்படி நான் சொல்றேன்னா, நமக்கு எப்படி 24 மணி நேரத்தில் ஐயோ நாளைக்கு ஆயிடுச்சு, நாளைக்கு லீவ் போயிடுச்சோ அப்படின்னமோ அதே தான் நம்ம அப்பா அம்மாக்கும். சனி ஞாயிறு மட்டும் தான் லீவ்ல இருப்பாரு. உடனே மண்டே நம்ம வந்து ஐயோ வேலைக்கு போகணுமே, 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஐயோ செலவு வந்துருச்சு. இதே தானே இப்போ நம்ம அப்பா அம்மாக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் லைக் ஃபீலிங்கா இருக்கேன். நான் லிட்டரலி ஐ எம் கிரையிங் நவ் பிகாஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் தெம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஸ்பீச் அண்ணா, நைஸ் ஒன் ஐஜிரோ. அதுதான் உண்மை. அதனால தான் சொல்றேன், 17 or 18 யூ ஷுட் கம் அவுட் அண்ட் தென் ஸ்டார்ட் லிவிங் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் தென் அது நமக்கு தேவை. உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு வந்து பெரிய செலவு இருக்காது, நமக்கு ஏதோ பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்காது. நம்ம இது பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் கொடுத்தாவே they will be happy. நீங்க ஒரு ஷர்ட் மட்டும் உங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க அப்பா உங்களை எப்படி கொண்டாடுவாருன்னு நான் உங்க முன்னாடி கொண்டாடுறாரோ இல்லையோ, கண்டிப்பா உங்களை தூக்கி வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் மீ,
ட்ரஸ்ட் மீ, நீங்க வெளியே வந்துட்டு சம்பாரிச்சுட்டு ஒரு ஷர்ட்டோ ஒரு ஃபேண்ட்டோ ஒரு உங்க அம்மாவுக்கு ஒரு தாலி கொடியோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து பாருங்க, உங்களோட ரியல் ஹாப்பினஸ் என்னன்னு நான் காட்டுறேன். சீரியஸ்லி ப்ரோ, ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஹேப்பன். அது வந்து இதெல்லாம் கடமையில சேரும். அதுக்கு தான் நான் வந்து சொல்றேன், லைக் அதுக்கு இவ்வளோ வந்து என்ன சொல்றது, பாட்ஸ்பாட் லவர் மதன்ற உங்க பேச்சு கேட்டா இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்க அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன காரணம்னு சொல்லுங்க. இல்ல ப்ராக்டிக்கல் பையன், அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த அட்ராக்ஷனும் என்கிட்ட கிடையாது. ஒன்லி ஒன் ப்ராக்டிக்கல் பையன். ஒன்னே ஒண்ணுதான் வெளியே. சி எங்க அப்பாட்ட எல்லாமே இருக்கு, ஓகேவா. ஐ வில் டெல் யூ த ரியல் ஸ்டோரி, ஓகேவா. எங்க அப்பா கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு போன வீக் நான் எங்க அப்பாவை பார்க்க நைட் ஒரு 3 o'clock முடிச்சுட்டு எங்க அப்பாவை பார்க்க போனேன். எங்க அப்பா வந்து என் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. லைஃப்ல இருக்கிற ப்ராக்டிக்கலா சொல்றீங்க, இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டு கில்ட்டியா இருக்கு. நாட் ஈவன் கில்ட்டிலாம் தேவையில்லை. எல்லாரும் நானும் அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணதுதான். நானும் நிறைய பொம்மை எங்க அப்பா கிட்ட வாங்கி உடைச்சிருக்கேன். சின்ன வயசுல தெரியாததுக்கு அவன் இப்ப அப்படி இல்லை. எங்க அப்பா முன்னாடி நான் பேசுறேன், இந்த மாதிரி லோன் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி வீடு வாங்க போறேன் அப்படின்னு எங்க அப்பா பொண்ணே சொல்றாரு. அப்படியா கண்ணு, சீரியஸ்லி அப்படியா, உண்மையாலுமா, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தான் என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ், செம்ம ஹாப்பினஸ். அப்படி சொல்றாரு. அப்படியா, சூப்பர் வேற மாதிரி, நீ என்ன மாதிரியே இருக்கடா, அதே மாதிரி இருக்கணும். எப்பயும் எதுவும் தப்பு கிப்பு பண்ணக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும், சரியா. ஏதாவதுனா சொல்லு, நான் உனக்கு கைட் பண்றேன், எங்க வாங்கணும், என்ன பண்ணணும், என்ன ரேட்டு அப்படின்னு. எங்க அப்பா எதுவுமே காட்டிக்கவே இல்லை. எங்க அப்பா ஒரே பெருமை, ஜாலியா பேசிட்டு அப்படியே. அப்படியா கண்ணு, ஓகே கண்ணுன்னு தான் எங்களை கூப்பிடுவாரு. அப்படியா, ஓகே, வெரி குட். என்ன மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், அவரை மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் போறப்ப அது மாதிரி சொன்னார். ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி வந்து காசு சேவ் பண்ணா மட்டும் இருக்கக்கூடாது, காசு சேவ் பண்ணும் அப்படின்னு. ஸோ ப்ரோ ப்ளீஸ் கிவ் மீ சான்ஸ் டு கெட் ட்ரை அவுட்ஸ் ப்ரோ. அஸ்வின் ஸ்ரீதர், ஓகே ப்ரோ. அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஓகே குட், நம்ம இது வந்து என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னா, இருந்தாலும் நான் வந்து எப்பவுமே எங்க அம்மா கிட்ட வரும்போது காசு கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி மம்மி இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. அது வந்து செம்மையா இருக்கும். ஏன்னா கம்மியா தான் இருக்கும், கம்மியா தான் கொடுப்பேன். பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அதுல. அந்த மாதிரி தான் வெளியே போயிட்டு ஒரு உருவாகி ஒரு மலையா வந்து நிக்கிறதும் மயிரா வந்து நிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால ட்ரை டு பிகம் அ மவுண்டைன். எவ்ரிஒன் ஹேஸ் டு லுக் அபவ், நோ ஒன் கேன் ட்ரை டு டிஃபீட் யூ, எவ்ரிஒன் ஹேஸ் டு பி வித் யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால மலையா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க வடிவமைச்சுக்கோங்க. வெரி ஈஸி, வெரி ஈஸி. சீரியஸ்லி, சத்தியமா சின்ன வயசுல நான் யாரையுமே மதிக்க மாட்டேன், ஓகேவா. பட் சில பேரண்ட்ஸ் சொல்லி காட்டுவாங்க, ப்ரோ செஞ்சத பாலாஜி பி ஆப்வியஸ்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, அதை செஞ்சு சொல்லி கூட காட்டக்கூடாதா ப்ரோ? என்ன ப்ரோ தலை, நீ உன் காசை நீ யாருக்காவது கொடுத்துட்டியா தலை? உங்க அப்பாவுக்கு நீ எவனோ ஒரு புண்டை, அவ்வளவுதான். டு பி ஃப்ராங்க் வித் யூ, எவனோ ஒரு தாய், நீ ஒரு இன்னொரு உயிர், ஓகேவா. தாயும் செய்யும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறு. நீ சாப்பிட்டா உங்க அப்பாவுக்கு பசி போயிருமா? இல்ல உங்க அப்பா நீ பசியா இருக்கும் போது சாப்பிட்டு மகனே நான் சாப்பிட்டேன், என்னோட சுண்ணில இருந்தா நீ இப்ப ஸ்போமா வந்திருக்க, அதனால உனக்கும் ஜீரணமாயிரும் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்குவியா? என்னத்தல ஒருத்தர் போய் உனக்காக வேலை செஞ்சு அவர் வாழ்க்கையில் இருக்க டைம் எல்லாம் குறைச்சிக்கிட்டு கஷ்டமா இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சு கொண்டு வந்து காசு கொண்டு வந்து உனக்கு செஞ்சா அதை சொல்லி கூட காட்டக்கூடாதுன்னா நீ என்ன தல இவ்வளோ இதா இருக்கிற? இது என்ன இதா இருக்குது, பங்கமா இருக்குது. லாஜிக்லாம் நீ பயங்கரமா பிடிக்கிறிய தல. வேற மாதிரி. Take this fucking bullshit in your mind and then they are your parents and they done everything for you. ஓகேவா? சொல்லி காமிச்சாலும் சொல்லி காமிக்கலனாலும் they done for you. அது யோசிப்பாரு ப்ரோ. என்ன போத்தல டிசப்பாயின்மெண்ட் தல. சொல்லி காமிச்சா என்ன தல, நம்ம அப்பா அம்மா தானே தல. நம்ம எவனோ ஒரு புண்டை, எவனோ ஒருத்தன் காலேஜ்ல ஒரு தேவடியா பையன் வேலை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி உன் போட்டோ அடிச்சு வெளியே கட் அவுட்ல போடலாம். நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ஃபீஸை கொடுத்து கட்டின காலேஜ் படிச்ச புண்டாமவன்
நீ வேலை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி கேம்பசிட்டியில் செலக்ட் ஆயிட்டுன்னு சொல்லி உன்னோட ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறான். அதான் இந்த புண்டாமோனுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், என் காலேஜில் வந்து படிங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தா உனக்கு பெருமையா இருக்குது. உங்க அப்பா ராத்திரி பகலாக சம்பாரிச்சு உனக்கு கொண்டு வந்து ஃபீஸை கட்டி இது பண்ணிட்டு ஒரு சொல்லி காமிச்சா கசக்குதுன்னா எங்க தலை லாஜிக் கிட்டிக்குது? ட்ரை டு பி இன் ஃபக்கிங் ப்ராக்டிக்கல் ப்ரோ, ப்ளீஸ். ட்ரை டு லிவ் இன் அ ப்ராக்டிக்கல் லைஃப். டோன்ட் பி லிவ் இன் சினிமாட்டிக். சினிமால தான் ப்ரோ அப்பானா சொல்லி காமிக்க மாட்டாரு. பட் ப்ராக்டிக்கல் சொல்லி காமிக்கிறது எதுக்கு? மானே இவ்வளவு அப்பன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன், தயவு செஞ்சு புண்டை மூட்டு வேலைக்கு போயிரு. எங்க அப்பெல்லாம் என் காலத்துல எதுவுமே பண்ணதில்லை, அடிச்சு துரத்து விட்டான் மண்டையிலேயே, நானே உருவாக்கி வந்தேன். இப்ப அந்த மாதிரி கிடையாது. அது கூட உங்களுக்காக தான். நீ காதலியை நேசிச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு தான் உலகத்திலே பெரிய புளுத்தின்னு சொல்லிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை புண்டையே கிடையாது. இது என்னோட கான்செப்ட். என்னை தவிர என் மேல உண்மையா அன்பு வச்சிருக்க ஒரே ஜீவன் எங்க அப்பா அம்மா மட்டும்தான். என் ஃப்ரெண்டோ, எனக்கு இருக்கிற பெஸ்டிக் கண்டாரோலையோ, இல்லை வந்து லவ்வரோ, இல்லை வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோ, எந்த புண்டையும் கிடையாது. என்னை தாண்டி என்னை நேசிக்கிற ஒரே ஜீவங்க எங்க அப்பா அம்மா மட்டும்தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வாய்ப்பே இல்லத்துல, அதனால ஒத்துக்கவே மாட்டேன். பேரண்ட்ஸ் பத்தி தப்பா சொல்றவங்கலாம் பார்த்தா செத்துருங்க. அவங்களுக்கு செய்யற ரொம்ப பெரிய நல்லதுன்னு நான் நினைக்கிறது, அவங்கள்ட்ட இருந்து வெளியே வந்து அவங்களுக்காக நம்ம திருப்பி செய்யறது. நீங்க நினைக்கலாம் அவங்க கூடயே இருந்து செய்யலாமே அப்படின்னு. நம்ம அவங்க கூடயே இருந்தா அவங்களுக்கு இருக்க சின்ன சின்ன ஆசையும் அவங்க பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து எங்க உதாரணத்துக்கு இங்க இருக்கேன், டெய்லி சாப்பாடு எங்க அம்மாட்ட கேட்கணும், டெய்லி ஏதாவது பண்ணணும். பட் இதே வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து, மம்மி யூ கேன் ஹேவ் எனி திங், இது வாங்கிக்கோ, அது வாங்கிக்கோ, இது எடுத்துக்கோ, அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வெறும் இதை மட்டும் கொடுத்தனா, அவங்களோட லைஃபை சின்ன வயசுல நம்ம எப்படி தனியா இருந்து லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒரு நம்பிக்கையா இருக்கும். பட் சத்தியமா அது நம்ம கஷ்டமா இருக்காது. இப்பயும் சொல்றேன், நம்ம தனியா வர்றது நமக்கு கஷ்டமாவே இருக்காது. நம்ம தனியா வந்து ஒரு மலைய உருவாக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? தனியா வந்து உருவாகிறது ஒரு மலையா தான் உருவாகும் வழியே எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாட்டோம். ஃபேமிலி சப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அவங்களுக்கான ஏன்னா நமக்கு இருக்க அதே 24 மணி நேரம் தான் அவங்களுக்கு 24 மணி நேரம். அதனால அவங்களுக்கும் அவங்களோட லைஃப் வாழணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது எப்பவுமே when it comes to life. ஏன்னா நான் எப்பயும் யோசிச்சு இருப்பேன், நம்ம வயசானா என்ன பண்ணுவோம்? ஐ எம் லிட்டரலி இன் டியர்ஸ். ட்ரூ இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ். அதனால நான் ட்ரேடிங்ல $1 இன்வெஸ்ட் பண்ணி $50 ரன் பண்ணேன். சூப்பர். அதுதான் நான் வயசான யோசிச்சு பாருங்க. என் பையன் வந்து டாடி எனக்கு ஒரு BMW கார் வேணும் வாங்கி கொடு அப்படின்னா அப்போ நான் ஒரு 50 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும். என்கிட்ட அவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்காது, சேவிங்ஸில் தான் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நான் வேலைக்கும் போக மாட்டேன் அப்போல்லாம். 30க்கு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்ட்டு மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அப்போ கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? பதறும் மனசு. ஐயோ BMW கார் வேணுமா, ஐயோ தப்பா வளர்த்திட்டுமா வேணா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கெல்லாம் பயம் தான். உமாலை எவ்வாறு கண்டாரவழி 17 வயசு வரைக்கும் ஒன்று வளர்த்துறேன். என்ன இளவு ஸ்கூலோ என்ன ஏதோ படிச்சுக்க. 17 வயசு 18 வயசுக்கு அப்புறம் எப்படி நீ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.